கிடைக்கிற நிதி சும்மா ஒரு படம் காட்டுறதுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ எடுக்கிறோம் இவ்வளோ கொடுக்குறோம்னு சொல்லி மக்களை ஏதோ ஒரு வகையில் சமாளி அது வெறுமனே ஒரு அட்ஹாக்காகத்தான் அந்த முடிவுகள் இருக்க போகின்றது. அந்த மக்களுடைய உண்மையான அபிவிருத்தியை நாங்கள் அடைய முடியாது. கடந்த டிசிசி கூட்டத்தில் வந்து அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வந்து எங்களிடம் கூறினார் 500 மில்லியன் ரூபாய் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு விசேட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அதை எவ்வகையில் வந்து நாங்கள் செலவு செய்ய வேணும் என்றதை பற்றி எங்களிடம் வந்து ஆலோசனை கேட்டிருந்தார். அதுக்கு நன்றி கூறுகின்றேன். ஆனால் உண்மையிலே கௌரவ உறுப்பினர் அவர்களே, இது இல்லை முறை. ஒரு போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு பின்னிடையிலே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் போரால் பாதிக்கப்பட்டதால் வந்து அந்த காலப்பகுதியில் வந்து மாறி வந்து ஒவ்வொரு அரசாங்கம் எடுத்த கொள்கை ரீதியான முடிவுகளால் வந்து எத்தனையோ பொருளாதார தடைகள் அப்படிப்பட்ட எத்தனையோ விடயங்களை செய்ததால் அந்த மக்களுடைய பொருளாதாரம் மிகவும் பலவீனமாக நிற்கிற ஒரு இடத்துல அந்த பிரதேசத்தை கட்டியெழுப்புறதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு திட்டமிடல் ஒன்று அவசியம். ஒரு முழுமையான ஒரு திட்டமிடல், ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முயற்சியாக அது அமைய வேண்டும். ஒரு நீட்ஸ் அசஸ்மெண்ட் ஒன்று செய்யப்பட வேணும். ஒரு நீட்ஸ் அசஸ்மெண்ட் ஒன்று செய்து எந்தெந்த இடங்களுக்கு எப்படிப்பட்ட தேவைகள் எல்லாம் அறிஞ்சு கிடைக்கின்ற இப்படிப்பட்ட நிதிகள் ஒரு முறைப்படி வந்து ஒதுக்குறதாக இருக்கணுமே தவிர ஒரு கூட்டத்துக்கு வந்து 500 மில்லியன் சொல்லி அதில் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களான்னு கேட்கறது வந்து முறையல்ல. அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டிலே தான் இந்த அரசாங்கம் செய்ய போகிறதாக இருந்தால் உண்மையை சொல்லுவோம். இந்த அரசாங்கத்துக்கு அந்த 500 மில்லியனை உண்மையிலே அந்த டிசிசி கூட்டத்திலே எல்லோருடைய கருத்தையும் கேட்டு முறைப்படி அந்த முடிவுகள் எடுக்கிறத நோக்கம் அல்ல. கேட்ட உடனே பதிலை எடுக்கணும். அந்த பதில் ஒரு உருப்படியான பதிலாக இருக்க முடியாதுன்றது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து அந்த நிதியை தாங்கள் விரும்பினபடி பயன்படுத்துறதுக்காக மட்டும்தான் அந்த கடமைக்கு அந்த கேள்வியாக இருந்தது. ஆகவே நான் திரும்பவும் சொல்லுகின்றேன், நான் என்னுடைய இந்த 2வது வாசிப்பிலையும் வந்து என்னுடைய கொள்கை ரீதியான விவாதத்திலையும் வந்து நான் கலந்து கொண்டு சொன்ன விடயம், வடகிழக்கை பொறுத்தவரையிலே ஒரு போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம், கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு பின்னிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்வதாக இருந்தால் ஆக குறைஞ்சது ஒரு நீட்ஸ் அசஸ்மெண்ட், ஒரு முழுமையான தேவைகளை கண்டறியக்கூடிய ஒரு முழுமையாக ஆய்வு ஒன்று செய்யப்பட்ட அதன் பிரகாரம் தான் உண்மையிலே வந்து இந்த நிதி ஒதுக்குற விடயம் நான் முடிக்கிறேன் உறுப்பினர் அவர்களே. அதை நாங்கள் செய்யாமல் நாங்கள் முடிவுகள் எடுக்க போறோமாக இருந்தால் அந்த மக்களுடைய உண்மையான அபிவிருத்தியை நாங்கள் அடைய முடியாது. அது வெறுமனே ஒரு அட்ஹாக்காகத்தான் அந்த முடிவுகள் இருக்க போகின்றது. கிடைக்கிற நிதி சும்மா ஒரு படம் காட்டுறதுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ எடுக்கிறோம் இவ்வளோ கொடுக்குறோம் என்று சொல்லி மக்களை ஏதோ ஒரு வகையில் சமாளிச்சு தொகையான நிதியை வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று பயணிப்பதற்காக மட்டும்தான் இந்த நிதி ஒதுக்கீடுகள் நடக்கிறதே தவிர அந்த பிரதேசத்தை உண்மையிலே கட்டியெழுப்பி அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்புக்குரிய ஒரு முயற்சியாக இருக்க போவதில்லை என்று கூறி நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.